நிறைய பேர் வந்து சென்னையிலேருந்து தென் மாவட்டம், அதாவது திருநெல்வேலி, நாகர்கோவில் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸு, வேறு நெல்லை எக்ஸ்பிரஸ்ஸு, வேறு நிறைய அனந்தபுரி எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இது நைட்டு ட்ரெயின், சாயந்தர ட்ரெயின். இந்த ட்ரெயின்லாம் வந்து டிக்கெட் இல்லை, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குருவாயூர் எக்ஸ்பிரஸை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது இது வந்து பகல் ட்ரெயின். இந்த ட்ரெயினில் வந்து கொஞ்சம் டிக்கெட்டு அவைலபிளாக இருக்கும். ஏன்னா பகல் ட்ரெயின் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவைலபிளாக இருக்கும். இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் தெரியுமா, இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். அது என்ன அப்படிங்கிறத உங்கள் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேவா? அது நிறைய பேர் இந்த மாதிரி காமிச்சாலே சில பேருக்கு புரியும். படித்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து இதை வாசித்து பார்ப்பாங்க. ஆனால் எப்படியும் வந்து மைண்டில் வந்து இது என்ன எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாது. அதை தான் இப்போ வந்து இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து தெரிவிக்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பிரஸாக இருக்குது. ஓகேவா? அந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸில் என்ன மாற்றங்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இதை வாசித்து காமிக்கிறேன். அதாவது 16127, அதாவது சென்னையிலேருந்து குருவாயூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் லீவிங் எம்எஸ் ஃப்ரம் எம்எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 27/3/2024 27ஆம் தேதி 3ஆம் மாதம் 2024 24/6/2024. அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இஸ் டைவர்ட்டட் வியா என்ஜேடினா நாகர்கோவில் டவுன். ஓகேவா? நாகர்கோவில் டவுன் முந்தி வந்து நாகர்கோவில் ஜங்ஷன் அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து நாகர்கோவில் டவுன் பக்கத்தில் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைவர்ட்டட் வியா நாகர்கோவில் டவுன், அதாவது நாகர்கோவில் டவுன் வழியாக டைவர்ட் செய்யப்படுகிறது, அதாவது மாற்றி விடப்படுகிறது அப்படி சொல்லிட்டு ஸ்கிப்பிங் நாகர்கோவில் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு தான் போகும். ஆனால் இந்த 3 மாதத்துக்கும் நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு போகாதான், நாகர்கோவில் டவுனுக்கு தான் போகுமா. அடிஷ்னல் ஸ்டாப்பேஜ் ப்ரொவைடட் அட் நாகர்கோவில் டவுன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாப்பாக வந்து வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நாகர்கோவில் டவுனுக்கு போகிறது என்ன ஒரு கஷ்டம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நாகர்கோவில் ஜங்ஷனை எல்லோரும் அறிஞ்சது. நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு ஈஸியாக பஸ் வசதிகள் எல்லாமே இருக்கும். ஆனால் நாகர்கோவில் டவுனுங்கும் போது ரொம்பவே கொஞ்சம் கஷ்டம். ஆட்டோவுக்கு பிடிச்சி போக வேண்டியது இருக்கும். பஸ்ஸுகள் வந்து எப்போது 1-2 பஸ் தான் இருக்கும். அங்கேருந்து வடசேரி அப்படிங்கிற ஒரு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நாகர்கோவில் டவுன் மேக்ஸிமம் நிறைய பேர் விரும்புறதில்ல. ஆனால் இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸை நாகர்கோவில் டவுனில் தான் நம்ம வந்து நிறுத்துவோம். நாகர்கோவில் ஜங்ஷனை நாங்கள் வந்து தூக்கிட்டோம், நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு போகாது அப்படி சொல்லிட்டாங்க. அது உண்மையாக அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்துருவோம். நல்லா பார்த்துடுங்க. நான் வந்து 22ஆம் தேதி இன்றைக்கி சர்ச் பண்ணியிருக்கேன். சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் டவுன் அப்படி சொல்லிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து நாகர்கோவில் ஜங்ஷனில் நிற்குது. அதாவது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நாகர்கோவில் ஜங்ஷன் வழியாக போயிட்டுருக்கு. ஓகேவா? அதுவே 27ஆம் தேதி நான் வந்து சர்ச் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா பாருங்கள். 27ஆம் தேதி சர்ச் பண்ணும்போது அவங்க சொன்ன மாதிரி அதே டீட்டெயில் வச்சு சர்ச் பண்ணுறேன். குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து நாகர்கோவில் டவுன் மாற்றிட்டாங்க. அப்போது இனிமே நம்ம அந்த டேட் குறிப்பிட்டிருக்கோம்ல, அந்த டேட்டில் இருந்து இந்த டேட் வரைக்கும், அதாவது 27/3/2024 24/6/2024 வரைக்கும் நாகர்கோவில் ஜங்ஷன் போகும். அதாவது நாகர்கோவில் சந்திப்புக்கு போகும் இந்த ட்ரெயின் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு நீங்கள் ஏறினீங்கன்னா அது தவறானது. நாகர்கோவில் சந்திப்புக்கு போகாமல் நாகர்கோவில் டவுன் வழியாக போயிடும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இது வந்து உங்களுக்கு உதவும். நீங்கள் குருவாயூர் எக்ஸ்பிரஸில் பயணிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், தெரியாமல் நாகர்கோவில் ஜங்ஷனில் இறங்கிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது நாகர்கோவில் டவுன் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் போகும். அதனால் இந்த மாற்றத்தை குருவாயூர் எக்ஸ்பிரஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் சொல்ல தான் இந்த வீடியோ. ஓகேவா? குருவாயூர் எக்ஸ்பிரஸை பயணிக்கிறவங்க லைக் போடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.